ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஞாயிறு விருது நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து விசேஷமான நாள். இன்னைக்கு வந்து ஆஸ்பீஷியஸ் டே, பாபமோச்சினி ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்துல ருச்சி வரணும், தூய பக்தி தொண்டு கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னைக்கு வந்து 3ஆம் ஸ்கந்தத்துடைய 13வது அத்தியாயம் துவங்குகின்றது. இந்த அத்தியாயத்திலிருந்து பகவானுடைய லீலைகள், வராகமூர்த்தியோட லீலைகளை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை வந்து விதுர மகாத்மா மைத்திரேயர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, விதுரர் என்னென்ன கேட்டாரு, அதுக்கு மைத்திரேயர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு. சுகதேவ் கோஸ்வாமி பரிசித் மகாராஜ்னு சொல்றாரு. சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொன்னாங்க? ஸ்ரீ சுகவாச்ச நிசம்யவாசகம் வந்தோ முனேகே புண்ணியாத்மாம் நிருபஹ ஓய பிரபச்ச கௌரங்கியோ வாசுதேவ கதாதிருதஹ. ஸ்ரீ சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், ஓ மாமன்னரே, மைத்ரேய முனிவிடமிருந்து புண்ணியமான கதைகள் அனைத்தையும் கேட்ட விதுரர் தான் போற்றுகின்ற முழுமுதற் கடவுளின் வழிபாட்டுக்குரிய சரித்திரத்தை கூறுமாறு அவரை வேண்டினார். விதுர மகாத்மாவுக்கு ரொம்ப ஆர்வம், கிருஷ்ணருடைய கதைகளை கேட்கணும். அது எவ்வளவு தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்கணும், அது திகட்டவே செய்யாது. ரொம்ப உட்காருங்க ஹரேஷ். சரி, விதுர மகாத்மா வந்து ஓகே, கவனிக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? சரி, அப்போ இங்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு பாயிண்டா பார்க்க போறோம். முதல்ல ஒரு பக்தனுடைய லட்சணம் என்ன, ஒரு பக்தனுடைய லட்சணம் என்ன. ரெண்டாவது சிரவணம், கேட்பதோட முக்கியத்துவம். மூணாவது யார்கிட்ட கேட்கணும். நாலாவது கேட்கிறவருக்கான தகுதி என்ன. அஞ்சாவது பேசுறவருக்கான தகுதி என்ன. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? முதல்ல என்னது? ஒரு பக்தனின் லட்சணம் என்ன. ரெண்டாவது சிரவணம், கிருஷ்ணரை பற்றி கேட்கறது எவ்வளவு முக்கியம். மூணாவது யார்கிட்ட கேட்கணும். நாலாவது கேட்பவர் தகுதி. அஞ்சாவது சொல்பவருக்கு தகுதி. சரி, இப்போ ஒன்னொன்னா பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பக்தருடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவு தடவை பகவானை பத்தி கேட்டாலும் அவருக்கு வந்து சோர்வடையவே மாட்டார். நான் பிரபு இந்த கதை தானே போன வாரம் சொன்னாங்க, இந்த கதை தானே போன வருஷம் சொன்னாங்க, வருஷம் தாமோர மாசம் வருது, தாமோர லீலை பேசுறாங்க, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருது, கௌர பூர்ணிமா வருது, நித்யானந்த திரதேசி வருது, மாசம் பண்டிகை வந்துகிட்டே இருக்கு. கர்ஷிக சதுர்தசி, ராமநவமி, அப்ப அதே ராமாயண கதை, அதே தாமோதர லீலை, அதே கிருஷ்ண லீலை, அதே கௌர லீலை, அதே நித்யானந்த லீலை. புதுசா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றது இல்ல. பக்தர்களும் புதுசா சொல்லுங்கன்னு கேட்கல, சொல்றவங்களும் புதுசா சொல்லல இல்லையா. கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துல புல்லாங்குழல் வாசிச்சார் தான் சொல்ல முடியும். கிருஷ்ணர் விருந்தாவனத்துல சாக்ஸோபோன் வாசிச்சாருன்னு சொல்ல முடியும்.
இல்லையா? அது என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும். ராமச்சந்திர பிரபு வந்து லங்கையில போய் ராவணனை வதம் பண்ணான்னு சொல்ல முடியும். ராமச்சந்திர பிரபு சுவிட்சர்லாந்து போனான்னு புதுசா சொல்ல முடியாது. அப்ப அங்க என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும் இல்லையா? அதான் ஆஸ் இட் இஸ், உள்ளது உள்ளபடி. அப்ப இதே லீலைகளை வந்து எவ்வளவு தூரம் கேட்டாலும் ஒரு பக்தருடைய லட்சணம் என்னன்னா அது போர் அடிக்காது அவனுக்கு. எவ்வளவு முறை கேட்டாலும் போர் அடிக்காது. இது வந்து இங்க விதுரர் கன்ஃபார்ம் பண்றார். விதுரர் வந்து ஒரு சாதாரண நபர் இல்ல. விதுரர் ஒரு தூய பக்தர். அவர் பகவானுடைய தூய பக்தர். அவருக்கு பகவான் லீலைகள்லாம் தெரியும். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா கதையும் தெரியுது. விதுர மகாத்மாவுக்கு எல்லா கதையும் தெரியும். கிருஷ்ணருடைய லீலைகள் தெரியும், ராமலீலை எல்லா லீலையும் தெரியும். அப்பயே திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அவருக்கு கேட்க கேட்க அமிர்தம் பருகிற மாதிரி இருக்கு. இதுதான் அர்ஜுனனும் கன்ஃபார்ம் பண்றாரு பகவத்கீதையில. பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, விஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிம் ஜனார்தனா பூய கதைக திருப்திக்கு சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க கதைகளை சொல்லிட்டே இருங்க, உங்க வைபவங்களை சொல்லிட்டே இருக்க, அது கேட்டுட்டே இருக்கும் போல இருக்கு, எனக்கு சோர்வடையவே இல்லை. கேட்கிறவங்களும் சோர்வடையில, பேசுறவங்களும் சோர்வடையில. அதுதான் கிருஷ்ண கதா, ஹரிகதா. அதான் பிரபா என்ன சொல்லுவாருன்னா, பகவானோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே ஆத்மீகமானது. பகவானோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே அது பௌதிகமானதே இல்லை. அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஆன்மீகமானது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. இந்த மந்திரம் ஒரே மந்திரம் தான். ஆனா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். 108 தடவை, 1008 தடவை, 16 மாலை, 20 மாலை. அதான் ப்ரோபா சொன்னாரு, ஓகே யூ கேன் சான் ஜான், மிஸ்டர் ஜான், மிஸ்டர் ஜான், ஹவு லாங் யூ கேன் சான் மிஸ்டர் ஜான். இல்லையா? நீங்க மிஸ்டர் ஜான் சொல்லி பாருங்க, எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க? கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்க. என்னடா ஜான் ஜான், ஜான் ஆகுது மொளமாகுது இல்லையா? ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நிப்பாட்ட முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் பௌதிகமான பேருக்கும் ஆன்மீகமான பகவானுடைய திருநாமத்துக்குள்ள வித்தியாசம். நம்ம ஏதோ ஒரு பேரை வந்து பௌதிகமான பேரை ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், அப்புறம் போர் அடிச்சு போயிடும். ஆனா கிருஷ்ண நாமத்தை எவ்வளவு தடவை சொல்லுவோம்? ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், கிருஷ்ண நாம அமிர்தம். கிருஷ்ணனோடது எல்லாமே அமிர்தம் தான், மதுரம் தான். ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ண நாம அமிர்தம், நாம அமிர்தம், எல்லாம் அமிர்தம். ஏன்னா கிருஷ்ணரே அமிர்தம், ரைட்? அதனால இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, சொல்றவங்க கேட்கிறவங்க 2 பேருமே கலைப்படல. விதுரரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, மைத்திரியரும் பேசிட்டு இருக்காரு, பரீட்சித்து கேட்டுட்டே இருக்காரு, சுகதேவ கோசாமி பேசிட்டே இருக்காரு, சவுனகாதி முனிவர்கள் கேட்டுட்டே இருக்காங்க, சுகத கோசாமி பேசிட்டே இருக்காரு, நாரதர் கேட்கிறாரு, பிரம்மா பேசுறாரு, வியாசர் கேட்கிறாரு, நாரதர் பேசுறாரு. சோ இவங்க யாருமே டயர்ட் ஆகல. அர்ஜுனன் கேட்கிறாரு, கிருஷ்ணர் பேசுறாரு. ஹோல் கான்வர்சேஷன் பாருங்க. ஒரு பக்கம் அர்ஜுனன் கேட்டுக்கிட்டே இருக்காரு, கிருஷ்ணர் சொல்லிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அர்ஜுனுடைய பேர குழந்தை பரீட்சித் மகா கேட்டுட்டே இருக்காரு, சுகதேவ கோசாமி சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சுகதேவ கோசாமி வியாசத்துல இருந்து கேட்டார். சுகதேவ கோசாமி வந்து அவர் குழந்தை வந்தோடனே நடந்து போறாரு. அவரு பிறந்த குழந்தை வெளியில வந்தோடனே 18 வயசு குழந்தை நடந்து போறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், குழந்தை என்னடா பிறந்த குழந்தை நீ எழுந்து எல்லாம் வாலிபனா நடந்து போன அப்படி இருக்கு. இவர் பின்னாடி போறாரு, மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத. அந்த ஃபாரஸ்ட்ல எக்கோ வரும். அந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு, எக்கோ மட்டும்தான் வருது, மரங்கள் எல்லாம் பேசுது. கடைசியில என்ன சொன்னாரு? உனக்கு பாகவதம் சொல்லி தரேன். அப்பதான் நின்னாரு, உனக்கு பாகவதம் சொல்றேன் அப்படின்னு நின்னாரு. அப்புறம் பாகவதம் கேட்டுட்டு திரும்ப போயிட்டு. அதனால பாகவதம் வந்து கிருஷ்ணருடைய லீலைகள், பகவானது நாம ரூப குணாதிசயங்கள் வந்து எவ்வளவு தூரம் படிச்சாலும் எவ்வளவு தூரம் கேட்டாலும் சோர்வடையாது. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகநாதபுரியில இருந்த போது டோட்டா கோபிநாத் கோயிலுக்கு வருவார். இந்த டோட்டா கோபிநாத் கோயில கதாதர் பண்டிதர் பாகவதம் படிச்சுட்டு இருப்பார். மகாபிரபு வந்து என்ன கேட்பாரு எப்பவுமே? பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க, துருவ சரித்திரம் சொல்லுங்க. பிரகலாத்துக்கு வந்து 1000 தடவை கேட்டார், 100 தடவை 1000 தடவை கேட்டாரு, பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க, துருவ சரித்திரம். மகாபிரபு அந்த கதைகளை கேட்டுட்டே இருக்காரு, கதாதர் சொல்லிட்டே இருக்காரு, 2 பேருக்குமே டயர்ட் ஆகல. மகாபிரபு கேட்டுட்டே இருக்காரு, கதாதர் சொல்லிட்டே இருக்காரு, பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம். 2 கதை தான், திரும்ப திரும்ப கேட்கிறாரு மகாபிரபு. அவரு திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்போ இதுதான் லட்சணம். பேசுறவங்க கேட்கிறவங்க 2 பேருக்குமே டயர்ட் ஆகல. இதே பௌதிகமான விஷயம் நமக்கு இல்ல எப்படின்னா, பௌதிகமான விஷயம் பேசுனா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஓ அப்படியா, ஆஹ் 2
ரெண்டு காது கண்ணு வாய் மூக்கெல்லாம் திறந்து வச்சு இல்லையா? ஆனா தூய பக்தர் எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல ஆர்வம். கிருஷ்ணா பத்தி கேட்கணும், கிருஷ்ணா பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம நம்ம பார்த்த எல்லா நபர்களும் இவங்க எல்லாருமே வந்து தூய பக்தர்கள், கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு உள்ளவங்க. இவங்க யாருக்குமே பகவானுடைய சரித்திரம் தெரியாம இல்லை. அர்ஜுனனுக்கு தெரியாத கிருஷ்ணனுடைய கதைகள்லாம், ஆனா பகவான்கிட்ட கேட்கிறாரு. நாரதருக்கு தெரியாது பகவான் லீலைகளை. பகவானது நாம ரூப குணாசி நாரதருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா பிரம்மாட்ட கேட்கிறாரு. வியாசருக்கு தெரியுமா தெரியாதா? நாரதட்ட கேட்கிறாரு. சுகதேவ கோசாமிக்கு தெரியுமா தெரியாதா? வியாசர்ட்ட கேட்கிறாரு. பரீட்சித்து குழந்தையில இருந்த பக்தர், பிறவில இருந்து வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தவர். அவங்க தாத்தா எல்லாம் பக்தர்கள், பாட்டி பக்தரு, பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி எல்லாம் வைஷ்ணவ ஃபேமிலி. அவங்க அப்பா கிரேட் டிவோட்டி அபிமன்யு, உத்தாரா தூய பக்தை. அந்த மாதிரி வைஷ்ணவ குடும்பத்துல குழந்தையில இருந்தே வந்து பக்தி பண்றாரு பரீட்சித். அவருக்கு கிருஷ்ணன் பத்தி தெரியாது, ஆனா கேட்கிறாரு. கிருஷ்ணாவுடைய லீலைகளை பத்தி கேட்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி. சவுனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமிட்டு கேட்கிறாங்க. இங்க விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்கிறாரு, மைத்ரேயர் உத்தவர்கிட்ட கேட்டாரு. பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இதுதான் பகவத்கீதை சதுஸ்லோகத்துல ஒண்ணு 10.9. 10.9 என்னது? பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் 9ஆம் ஸ்லோகம். பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கீங்க. பவன் பிரபு, கவிதா மாதாஜி, அனன்யா மாதாஜி, ராதிகா மாதாஜி, ராதிகா மாதா பெரம்பலூர், துறையூர். மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த ஷமா நித்யம் துஷந்தி சாரமந்திச்சா. மச்சித்தா, என் பக்தர்கள் எப்போதும் என்னே நினைத்துக் கொண்டு, மத் கத பிராணா, தங்கள் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து. எனது பக்தர்கள் எப்பவும் என்னை நினைத்துக் கொண்டு தங்களது வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து, மச்சித்தா மத்கத பிராண போதை எந்த பரஸ்பரம், ஒருவருக்கு உபதேசம் செய்து கொண்டு, துச்சந்திச்சா ரமந்திச்சா, சொல்பவர் கேட்பவர் ரெண்டு பேருமே பேராண்டாரு. அதனால இங்க விதுரர் மகாத்மாவோட ஃபர்ஸ்ட் கேட்கிறவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். கேட்கிறவங்க பாகவதம் கிளாஸ் வந்து பாகவதம் கிளாஸ் இன்னைக்கு சரி என்ன பண்றது, பிரபு ஏதாவது சொல்லுவார், நான் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துருந்தா பேசுறவங்க இன்ட்ரெஸ்ட் வேற. கேட்கறவங்க எப்படி வந்து உட்கார்ந்துருக்க கூடாது, வேற வழி இல்லை. காலையிலேயே பாகவதம் உட்கார வச்சுட்டாங்க, இதெல்லாம் கேட்க வேண்டியது, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சா கேட்கறவங்க உற்சாகம் இல்ல, பேசுறவங்க உற்சாகம். பேசுறவங்களும் உற்சாகமா பேசணும், பேசுறவங்க பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து எல்லாம் பாகவத கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. பாகவதத்துல நம்ம 3ஆம் ஸ்கந்தத்தை படிக்கிறோம். அந்த 3ஆம் ஸ்கந்தத்துல வந்து சுகதேவ் கோஸ்வாமி மைத்திரேட்டு பேசினாரு. சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொன்னார் அப்படின்னா, இதுல பாதி பேர் தூங்கிடு. சோ பேசுறவங்க உற்சாகமா பேசணும். அவ பேசுறவங்க உற்சாகமா பேசணும், கேட்கிறவங்க உற்சாகமா கேட்கணும். பக்தியில ஒரு பக்தனுக்கான லட்சணம் உற்சாகா. உற்சாகா நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பவர்த்தனா சங்கத்யாக சதுவவிருத்தி சத்வி பக்தி பிரசீததி. பக்தி வளரும். பக்தி வளரும்னா உற்சாகம் இருக்கணும். யோ ஞாயிற்றுக்கிழமை தான் தூங்கலான்னு பார்த்தா மங்களாரத்தி கூப்பிடுறாங்களே அப்படின்னா போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், அந்த ஒரு நாளாவது போர்வையை போத்தி தூங்கலான்னு பார்த்தா மங்களாரத்தி சொல்லிட்டான். அவரு வேற வரலைன்னா கத்திட்டு கிடப்பாரு. பார்க்கும்போது எல்லாரும் மணி கேட்டுருவாரு, நீங்க ஏன் மங்களாரத்துக்கு வரல? சரி அட்டண்டன்ஸ் போடலான்னு பார்த்தா வீடியோ ஆன் பண்ணுன்னு சொல்றாங்க. பல்லு விளக்காம அரே கிருஷ்ணன் சொல்லிட்டு பேசாம இருந்தலான்னு பார்த்தா அது வீடியோ ஆன் பண்ணலன்னு கேட்க என்ன பண்றது? 5 சாட்டிங் வேற பண்ணணுங்கிற, தெரியாம டிவோட்டி ஆயிட்டமோ. வந்து சொன்னாங்க, இப்படி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா நான் டிவோட்டி ஆயிருக்க மாட்டேன்.
ஒருத்தர் சொன்னார் ரைட்ட, ஒரு டிவோட்டி இருந்து ஒரு மாலை ஜெபிச்சா போதுன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு மாலை ஜெபம் பண்ணா போதுட்டீங்க. சரி நானும் ஒரு மாலை ஜெபம் பண்ணேன். அப்புறம் 4 மாலை சொல்லிட்டீங்க, 8 மாலை சொல்லிட்டீங்க, 16 மாலை சொல்லிட்டீங்க. அப்புறம் பிரசாதம் மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் தீட்சை தான் தீட்சை வாங்கணும் நீங்க. இப்ப ஃபுல் டைம் டிவோட்டி ஆகணும், பிரம்மச்சாரி ஆகணும். தட் மச் டெடிகேஷன். எந்த அளவுக்கு நம்ம ஏதாமா பிரபத்தியந்தே ஆஸ்ததேவ புஜாமி. நான் சரணைவதற்கு ஏற்றார் போல் ஒருவர் சரணைவதற்கு ஏற்றார் போல் நான் பலனளிக்கிறேங்கிறார். நம்ம எந்த மாதிரி சரணாகதி பண்றோமோ அந்த மாதிரி பகவான் பலனளிப்பார். ஸோ அப்ப கிருஷ்ண கான்சியஸ்ல ஃபர்ஸ்ட் உற்சாகம், எந்தூசியாசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உற்சாகம் எவ்வளவு எந்தூசியாசம் முக்கியம். உற்சாகம் பிரபுபார் எவ்வளவு உற்சாகமா இருக்காரு. அந்த வயதான காலத்திலயும் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அமெரிக்கால போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணாரு. அந்த கப்பல், அந்த லேடி சொல்றாங்க கப்பலோட ஓனர், சாமிஜி உங்களுக்கு வயசாயிடுச்சு, அங்க போன நீங்க செத்து போயிடுவீங்க, குளிர் தாங்க முடியாது, அங்க இருக்கிற குளிர் இளைஞர்களாலே தாங்க முடியாது, நீங்க என்ன பண்ண போறீங்க. இவர் விடாம தினமும் போய் போய் உட்காந்துட்டே இருப்பார், மணிக்கணக்கா உட்காந்துருப்பாரு. அந்த அம்மா பாப்பாங்க, என்ன இந்த சாமி இவ்வளவு நிறைய நடக்கிறாரு. சரி என்னதான் வேணும், உங்களுக்கு ஒரு டிக்கெட் மட்டும் கொடுத்துருக்கேன், அமெரிக்கா போ, உங்க கப்பல்ல இடம் கொடுத்துருக்கேன். எவ்வளவு உற்சாகம் பிரபுபாது. யாரையும் தெரியாது, கையில காசும் கிடையாது. வெறும் 30 ரூபா பைசா வச்சிருந்தாரு. பாகவத சீட்டு தான் கையில இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அங்க யாரையும் தெரியவும் செய்யாது. ஆனா உற்சாகம் மட்டும் இருக்கு. என் குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, நான் கிருஷ்ண பக்திய மேற்கத்திய நாட்டுல பிரச்சாரம் பண்ணுவேன். அதனால இந்த உற்சாகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தூசியாசம், அந்த எந்தூசியாசம் குறையவே கூடாது. எவ்வளவு பேருக்கு இஸ்கான் வந்த புதுசுல உற்சாகம் இருந்தது, எல்லாருக்குமே இருக்கும். என்ன சொன்னாலும் செய்வோம். ஏன்னா இஸ்கான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பிரசாதம் தருவாங்க, நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்புறம் அப்படியே வருஷங்கள் ஆக ஆக அப்படியே புஷ்வான மாதிரி அந்த ஆரம்பத்துல இந்த உற்சாகம் கடைசி வரை இருக்கும். முன்ன எப்படி வந்து வந்த புதுசுல எந்த சேவை சொன்னாலும் செய்வாங்க. பாத்திரம் கழுவுங்க, தரை கூட்டுங்க, பாத்ரூம் வாஷ் பண்ணுங்க, எல்லாம் சொல்லி செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன தரை கூட்ட சொல்றாங்க, நான் தான் செய்யணுமா, நான் இப்ப சீரியட்டி ஓட்டி நான் கீர்த்தன் பாடணும், என்ன போய் கோசாலை கிளீன் பண்ண சொல்லணும். நோ, அது வந்து இல்ல. உற்சாகம்னு சொன்னா அந்த எல்லா சேவையிலும் உற்சாகம். எந்த சேவை பண்ணாலும் பகவானுக்காக செய்யறோம், கிருஷ்ணருக்காக செய்யறோம். அது டெம்பிள் கூட்டினாலும் சரி, பாத்திரம் வாஷ் பண்ணாலும் சரி, கோசாலை கிளீன் பண்ணாலும் சரி, பாத்ரூம் வாஷ் பண்ணாலும் எல்லாமே கிருஷ்ணரோட சம்பந்தம். அந்த உற்சாகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க பாருங்க, விதுரருக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கு. அவர் கேட்கிறாரு, மைத்திரேய முனிவரே அந்த கதைகள்லாம் சொல்லுங்களேன், நான் திரும்ப கேட்கணும். ஃபர்ஸ்ட் உற்சாகம். ரெண்டாவது என்னன்னது, விதுரர் பேசுறாரு. இப்ப விதுரர் தான் பேசுறாரு மைத்திரேயர்கிட்ட. என்ன சொல்றாரு, சவை ஸ்வயம்புவா சம்ராட் பிரிய புத்திர ஸ்வயம்புவ பிரதிலப்ய பிரியம் பத்னீம் கிம்சகார ததோ முனே. விதுரர் கூறினார், ஓ மாமுனிவரே, பிரம்மதேவரின் பாசத்துக்குரிய மைந்தனான ஸ்வயம்பு மனு தனது மிகுந்த நேசத்துக்குரிய மனைவியினை அடைந்த பின்னர் என்ன செய்தார். அவர் என்ன பண்ண நமக்கு என்ன, அப்படி இல்லை இல்லையா. அவர் கல்யாணம் பண்ண என்ன குடும்பம் நடத்த போறாரு. ஒருத்தர் கல்யாணம் பண்ணா குடும்பம் நடத்த போறாரு. அது ஏன் இவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு, ஏன்னா ஸ்வயம்பு மனு தூய பக்தர், அவங்க மனைவியும் தூய பக்தை சத்தரூபா. ஸ்வயம்பு மனு சத்தரூபா பக்தர்களா இருக்கிறதுனால, இல்லாட்டி விதுரருக்கு என்ன ஆர்வம் அவங்கள பத்தி கேட்கறதுக்கு. ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு, ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமையாக்கி. ஒரு சாதாரண தம்பதிகளா இருந்தா விதுரர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சாதாரண கணவன் மனைவியா இருந்திருந்தா ஸ்வயம்பு மனுவும் சத்தரூபாவும் ஒரு சாதாரண தம்பதிகளா இருந்திருந்தா அவங்கள பத்தி கேட்கறதுக்கு இவருக்கு ஆர்வம் வந்திருக்க அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கல்யாணம் பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பக்தனுக்கு தேவையில்லை. நம்ம தான் கேட்போம், அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்களா, சேர்ந்து இருக்காங்களா, அந்த பொண்ணு அம்மா வீட்டுல இருக்கா, அப்பா வீட்டுல இருக்கா, இல்லையா. ஜென்ரலா இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க
விதுரர் ஏன் சுயம்பு மனு சதுரூபா என்ன பண்ணாரு கேட்கிறாருன்னா, அவங்கதான் பகவானுடைய பக்தர்களாச்சு, அடுத்தவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது, எந்த மாதிரி சந்ததிகள் உற்பத்தி பண்ணாங்க, அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க. ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் பாகவதம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்கு, முதல் ஸ்கந்தத்துல இந்த சௌனகாதி முனிவர்கள் கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாரும் தான் கேள்வி கேட்கிறாங்களே, யாருங்க கேள்வி கேட்காம இருக்காங்க. இப்ப கூட கேள்வி வரும், எப்ப கிளாஸ் முடிக்க போறீங்க இல்லையா, கேள்வி இல்லாம இருக்காது. எப்ப பிரசாதம் கொடுக்க போறீங்க, என்ன பிரசாதம் கொடுக்க போறீங்க, எப்ப கிளாஸ் முடிக்க போறீங்க, எப்ப வீட்டுக்கு போகணும், இது ஜெனரல் கேள்வி. இது இல்லாம இன்னும் ஜெனரல் கேள்வி எல்லாம் இருக்கு. நான் எங்க படிக்கலாம், எங்க வேலைக்கு போகலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், எந்த பொண்ணு கல்யாணம், எங்க பொண்ணு பார்க்கலாம், எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளவு குழந்தைகள் பெற்றுக்கலாம், இல்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு, இந்த மாதிரி கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த கேள்வி எல்லாம் மங்களமானதா கிடையாது. எந்த மாதிரி கேள்வி மங்களமானது, முனையசாது பிரஷ்டோகம் பகவதி லோக மங்களம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்னோ ஆத்மா பிரசீததி. சவுனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்ட போது சூத கோசாமி முதல்ல அவங்களை அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா அவங்க கேள்வி பௌதிகமானது இல்ல. ஓ சூத கோசாமியே, நீங்க ரொம்ப தவம் பண்ண சாமியாரு, என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவனுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சிடணும், என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடணும். இந்த கேள்வி எல்லாம் இல்ல. இந்த முனிவர் கேள்வி எப்படி இருந்தது, ஓ சவுனகாதி முனிவர் சூத கோஸ்வாமியே, எங்களுக்கு கிருஷ்ணனை பத்தி சொல்லுங்க. 6 கேள்வி கேட்டாங்க. சவுனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. என்னென்ன 6 கேள்வி அது, ஏன் கிருஷ்ணர் தேவிக்கு குழந்தையா பிறந்தார், அதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், அடுத்த கேள்வி. ஏன் இதை தெரிஞ்சுக்கணும், ஏன் பகவான் கிருஷ்ணர் தேவிக்கு குழந்தையா வந்தார், இந்த சிருஷ்டிப்பு லீலையை பத்தி சொல்லுங்க, பகவான் எப்படி பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார், இந்த சிருஷ்டிப்பு லீலையை பத்தி சொல்லுங்க. அப்புறம் எல்லா வேதங்கள் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. 3 மண்டையாடுற பக்தி வைபவம், நீங்க சொல்லுங்க, இது 3 சொல்லுங்க. தர்மம் எங்க சரணடைஞ்சது, கிருஷ்ணா இந்த பூமியை விட்டு போனோடனே தர்மம் எங்க சரணடைஞ்சது, 4, இன்னும் 2 இருக்கு. பகவானே பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க. அப்புறம் என்ன 1, இங்க பக்தி வைபவ ஸ்டூடெண்ட்ல யாரு, மறக்கணும். பகவான் தர்மம் எங்க சரணடைஞ்சது, பகவான் இந்த பூமி விட்டு போனோம், தர்மம் எங்க சரணடைஞ்சது, எல்லா வேதங்களும் எடுத்து சாரமா கொடுங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரே தேவிக்கு குழந்தையா வந்தாரு, அது 4வது வந்து பகவானை பல்வேறு அவதாரங்கள் பத்தி சொல்லுங்க. 5வது சிருஷ்டி பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க. இன்னும் 1 பாக்கி இருக்கு, என்னது அது, எனக்கே மறந்து போச்சு. இன்னும் 1 பாக்கி இருக்கு, என்னது அது, சிருஷ்டி பிள்ளைகளை பத்தி. ஆன்லைன்ல இருக்கா தெரியுமா, கை தூக்குங்க. சிருஷ்டி பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க, பகவானை பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க, ஏன் அவர் தேவிக்கு குழந்தையா வந்தாரு, அப்புறம் தர்மம் எல்லாம் எங்க சரணடைஞ்சது, எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமா கொடுங்க. இன்னும் 1 பாக்கி இருக்கு. பிள்ளையிலே சொல்லியாச்சு, இன்னும் 1 பாக்கி இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க, அனந்தமூர்த்தி பிரபு. 6 questions ஆஃப் சேஜஸ் போடுங்க, வரும். இல்ல அது இல்ல, இன்னும் 1 பாக்கி, கண்டுபிடிங்க பார்க்கலாம். கூகுள் குருட்டு கேளுங்க. யாரு, புருஷாவதாரங்களை பத்தி சொல்லுங்க. வெரி குட், புருஷோத்தம் பிரபு கரெக்டா ஞாபகம், புருஷாவதாரம். 6 கேள்வி கேட்டாங்க இல்லையா. இந்த 6 கேள்வி எப்படி கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு, எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்னோ, அதுதான் ஆத்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஆத்மா பிரசீததி, எப்போ ஒரு ஆத்மாவுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும், கிருஷ்ணரை பத்தி கேட்டா, கிருஷ்ணரை பத்தி கேட்டாதான் முழு சந்தோஷம். அதனால இங்க விதுரர் ஏன் வந்து சுயம்புவ பத்தி சத்ருபா பத்தி கேட்கிறாருன்னா, அவங்க தூய பக்தர்கள், அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க எப்படி பகவானுக்கு சேவை பண்ணாங்க, அவங்க 2 பேர் யார்கிட்ட இருந்து வந்தாங்க, சுயம்புவனும் சத்ருபா யார்கிட்ட இருந்து வந்தாங்க, பிரம்மாட்ட இருந்து வந்தாங்க. சோ பிரம்மா சிருஷ்டிப்பு பண்ணிருக்காருன்னா, அந்த சிருஷ்டிப்பு வந்து பகவானுடைய சேவைக்காக தான்.
அப்ப இவங்க எப்படி எல்லாம் பகவானுக்கு சேவை பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார் விதுரர். அடுத்தது என்ன கேட்டாரு? சரித்தம் தஸ்ய ராஜரிஷேர் ஆதி ராஜஸ்ய சத்தமா ப்ரூஹி மே ஸ்ரத்ததானாய விஸ்வேக்ஷேனாஸ்வயோஹ்யசௌ. ஓ புனிதமானவர்களில் சிறந்தவரே, ஆதி அரசரும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னருமான மனு, சைபு மனு, முழுமுதற் கடவுளான ஹரியின் மிகச்சிறந்த பக்தராவார். ஆகையினால் அவரது மேன்மைமிகு நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பது மிகவும் பயனுடையதாகும். பாத்தீங்களா? ஒரு தூய பக்தருடைய செயலை கேட்கறது ஆல்சோ ஆஸ்பீஷியஸ், பயனுள்ளது, பிரயோஜனம். அவற்றை விளக்கி அருள வேண்டும். நான் அவற்றை கேட்பதற்கு மிகவும் ஆவலுடனானவனாக இருக்கின்றேன். நம்ம எப்பவுமே பக்தர்களை பத்தி கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கணும். எந்த மாதிரி பக்தர்கள்? தூய பக்தர்களை பத்தி கேட்க ஆர்வம். அது பாருங்க, அந்த பக்தரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஏங்க அப்படி பண்ணாரு, அதை பத்தி சொல்லுங்க. அது எதுக்குங்க? அது வேணாங்க, அது எதுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ இப்ப ஒரு பக்தரை பத்தி நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரபுட்ட போய் நான் இன்னைக்கு வரல, என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் தான் ஆக போகுதா? எனக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருக்குமா? ஒரு டிவோட்டி பற்றி அவர் செஞ்ச தவறுகளையோ குற்றங்களையோ பத்தி நம்ம பேசினா, ஏதோ ஒரு வகையத்துல கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறதுக்கு பிரயோஜனமா உண்டா இல்லையா? பிரயோஜனம் இல்லை மட்டும் இல்ல, கீழே போயிடும். அது நெகட்டிவா போயிடும், கீழே கொண்டு போயிடும். அதனால யாரை பத்தி கேட்க ஆர்வம் கொள்ளணும்? பாகவதத்தில் உள்ள பக்தர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், அவங்க செயலை பத்தி கேட்கணும். இங்க விதுரர் கேட்கிறாரு. ஏன் விதுரர் சுவயம்பூமனை பத்தி கேட்கிறாரு? சுவயம்பூமன் மன்னாதி மன்னன், பகவானது தூய பக்தர், ஆதி அரசர். சோ மனு மனு பகவானே சத்தியாவிஷ அவதாரம். சுவயம்பூமனை மனுக்கெல்லாம் பகவானே சத்தியாவிஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவங்க. அப்ப அவங்க செயலெல்லாம் மங்களமானது. ஏன்னா அவங்க பகவானுடைய பிரதிநிதியா இருந்து செயல்படுறாங்க. பகவான் ஹரியின் மிகச்சிறந்த பக்தர் ஆவார். அதனால ஒரு தூய பக்தருடைய நடத்தை இருக்கு இல்லையா, நடத்தை செயல் எல்லாமே கேட்பதற்கு மிகவும் பயனுள்ளது. வேற எதுவுமே பயனற்றதுதான். அதனால இந்த பராதி பேசுறது, இங்க உள்ளது அங்க சொல்றது, இதெல்லாம் பயன் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன கேட்கணும்? பாகவதத்தில் உள்ள பக்தர்களை சரித்திரம் கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேங்க. இப்ப பொருளூர்ல பிரபா என்ன சொல்றாரு? பகவானுடைய பிறப்பு செயல்கள்லாம் எவ்வளவு திவ்யமானதோ மங்களமானதோ, அதே போலதான் ஒரு தூய பக்தனுடைய பிறப்பு செயல்லாம் திவ்யமானது மங்களமானது. ஏன்னா ரெண்டும் வேற வேற ஆனது இல்ல. பகவானும் தூய பக்தரும் குணங்களால தன்மையால ஒன்றானவங்க தான். பகவானுடைய விருப்பம் என்னது? முதல்ல ஒரு தூய பக்தனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தூய பக்தனுடைய விருப்பம் என்ன? எல்லா ஜீவாத்மாக்களும் பகவான்கிட்ட போகணும். பகவானுடைய விருப்பம் என்ன? நம்ம எல்லாம் அவர்கிட்ட வரணும். ரெண்டும் ஒன்னா இருக்கா? பகவானு கருணை உள்ளவர், தூய பக்தர். அப்ப என்னன்னா ஒரு படி மேல பிரபுபா சொல்றாரு, பகவானை விட ஒரு பக்தர்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகவானை விட அவங்க பக்தர்கள் அதிகமா வழிபடணும். அதனாலதான் பார்வதி கேட்டாங்க சிவபெருமான்ட்ட, பிரபு வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு எதுன்னு கேட்டாங்க. நிறைய வழிபாடு இருக்கே, சிறந்த வழிபாடு எது? முருகரை வழிபடுறவங்க இருக்காங்க, கணபதி வழிபடுறவங்க இருக்காங்க, ஏன் என்ன வழிபடுறவங்க? பார்வதி சொல்றாங்க என்ன வழிபடுறவங்க இருக்காங்க, உங்களை வழிபடுறவங்க இருக்காங்க, பகவான வழிபடுறவங்க இருக்காங்க. இந்த வழிபாட்டிலே சிறந்தது இது. ஆராதனாம் சர்வேஷம் விஷ்ணு ஆராதனம் பரம். எல்லா வழிபாட்டிலையும் உயர்ந்தது விஷ்ணு வழிபடுறது. அது ஒரு ஃபர்ஸ்ட் லைனு. ஓ அப்படியா? ஆமா, எல்லா வழிபாட்டிலும் உயர்ந்தது விஷ்ணு வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்மாத் எனவே பரதரம் தேவி, அதை விட உயர்ந்தது ததியானாம் சமாச்சர். பகவானை வழிபடுறது எல்லா வழிபாட்டிலும் உயர்ந்தது. அதனை காட்டிலும் உயர்ந்தது பகவானே தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், தாமம், கங்கை வழிபடுவது, தாமத்தை வழிபடுவது, வைஷ்ணவர்களை வழிபடுவது, துளசி வழிபடுறது. என்ன பண்றோம்? நம்ம துளசி எங்க வச்சிருக்கோம்? வாழ்க்கையில பகவான் பக்கத்துல வச்சிருக்கோம். பிரபுபார் எங்க வச்சிருக்கோம்? பகவான் பக்கத்துல வச்சிருக்கோம். பிரபுபாருக்கு எங்க பூஜை பண்றோம்? பகவானுக்கு ஆரத்தி பண்றோம், பிரபுபாருக்கு ஆரத்தி பண்றோம். அப்போ இது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை வழிபடுறதோட அவரது பக்தர்களை வழிபடுறது பகவானுக்கு பேரானது.
அதனால பிரபா ரொம்ப எழுதியிருக்காரு ரொம்ப அழகா. பகவானின் செய்திகளை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் அவரது தூய பக்தரின் நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் ஒன்றே ஆகும். there is no difference. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அடிக்கடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த 3 விஷயத்தை பிரிக்கவே முடியாது. பகவான், பக்தர், பக்தி தொண்டு. பகவானை பத்தி பேசினா பக்தரை பத்தி பேசுவோம், பக்தரை பத்தி பேசினா பக்தி தொண்டு. இதை செப்பரேட் பண்ணவே முடியாது. எப்படி பிரிக்கவே முடியாது. பகவானை பத்தி பேசினா பக்தரை பத்தி பேசுவோம், பக்தரை பத்தி பேசினா பக்தி தொண்டு. பகவான், பக்தன், பக்தி தொண்டு பிரிக்க முடியாது, செப்பரேட் பண்ணவே முடியாது. அதுதான் பக்தி தொண்டின் வளர்ச்சி என்பதாகும். எப்ப நம்ம பக்தி தொண்டில வளர்ச்சி அடைவோம்? பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்களை பற்றி கேட்கணும், பாடணும், பேசணும். அதுதான் ப்ராக்ரஸ். ஒருத்தர் பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சிருக்காருக்கான அடையாளம் என்னன்னா, அவர் எவ்வளவு பக்தர்களை பத்தி புகழ்றாரு, தூய பக்தருடைய குணங்களை பாடுறாரு, பேசுறாரு, புகழ்றாரு. அதை வச்சுதான் நம்முடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு எல்லாரும். நம்ம எப்படி பக்தியில ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னா, நான் 25 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன். நோ, வருஷம் இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கும் பக்தர்களுடைய குணங்களை புகழ்றதுல, பாடுறதுல, கேட்கறதுல. அதை வச்சுதான் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஸ்ருதஸ்ய பும்சாம் சுசிரோ சரஸ்மஸ்ய நஸ்வஜ்ஞசாசுரபீர்ம தத்தத்குணான் ஸ்ரவணம் முகுந்தः பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம். தமது ஆன்மீகமிருந்து மிகுந்த சிரமத்துடன் சிரத்தையுடன் நீண்ட நாட்களுக்கு பக்தர்களை பற்றி கேட்க விரும்புபவர்கள் தூய பக்தரின் குணங்களை செயல்களை பற்றி தூய பக்தரின் வாய் நின்றே கேட்க வேண்டும். யார் பக்தர்களை பத்தி யார்கிட்ட கேட்கணும்? தூய பக்தர் கேட்கணும். தமது பக்தர்களுக்கு முக்தி அளிப்பவரும் முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை தூய பக்தர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். தூய பக்தருக்கு வேற பிசினஸே கிடையாது. எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை நினைச்சுட்டே இருப்பாங்க, பகவானுடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. அதான் மகாத்மான்னு சொல்லி. மகாத்மாவுடைய அடையாளம் என்னன்னு பகவத்கீதை சொல்லியிருக்கு இல்ல? சததம் கீர்த்தயந்தோ மாமிதங்கஸ்யதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யயுக்தோபாசதே. இத்தகைய மகாத்மாக்கள் எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு என்னை வழிபட்டுக் கொண்டு என்னை நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இல்ல இப்ப நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால பக்தி பண்ணலாம், இப்ப நேரம் சரியில்லை அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல. எனி டைம் எனி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலை வந்தாலும் சததம் கீர்த்தயந்தோமா எதந்தஷா திடபிரதா. திடபிரதானா அந்த பக்தனை எங்க போட்டாலும் பக்தி பண்ணுவார். இஸ்கான் பெரம்பலூர்ல வச்சாலும் பக்தி பண்ணுவாரு, வீட்டுல இருந்தாலும் பக்தி பண்ணுவாரு, வேற எங்க போனாலும் பக்தி பண்ணுவார். ரைட்? திடபிரதா. எந்த சூழ்நிலை வந்தாலும், உடலால பிரச்சனை வரலாம், மனதால பிரச்சனை வரலாம், இயற்கையினால பிரச்சனை வரலாம். திடபிரதா. நமஸ்தே தஸ்யமா பக்தியா நித்யயுக்தோபாசதே. அப்போ ஃபர்ஸ்ட் 5 கேள்வி நம்ம இந்த கிளாஸ் தொடரும் போது முதல்ல என்னது? ஒரு பக்தருக்கான லட்சணம். பக்தனுக்கான லட்சணம் என்னது? உற்சாகமா இருக்க வேண்டும், உற்சாகமா இருக்க வேண்டும், உற்சாகமா இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சர்வீஸ்க்கு என்னத்த சர்வீஸ் பண்ணி என்ன பண்ண? கோயிலுக்கு என்னத்த கோயிலுக்கு வந்து பகவான் எனக்கு என்னத்த செய்யறாரு? சேவை பண்ண என்னத்த சேவை பண்ணி என்ன பண்றது? நான் தான் பண்றேன், 4 பேர் தான் இருக்கிறோம், நாங்களே பண்றோம். வேற யாராவது வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் நம்மளே கூப்பிடுறாரு. இது உற்சாகம் இல்ல, இது உற்சாகம். உற்சாகம்னா எப்ப கோயில்ல இருந்து கால் வரும், எப்ப சர்வீஸ் கூப்பிடுவாங்க, கூப்பிடாம எப்ப போய் சர்வீஸ் பண்ணலாம், என்ன சர்வீஸ் பண்ணலாம், என்ன சர்வீஸ் வேணாலும் பண்ணலாம். சிஷ்யவா பாதரகாமினஸ்துமா மதர்சனமா வர்த்த கரோதுவா யதா ததா வா விகதாத் நம்பதோ மக்ராணநாதஸ்து சேவா. என்ன வேணாலும் கிருஷ்ணர் செய்யலாம், அவருக்கு எல்லா உரிமை இருக்கு. என் முன்னாடி தோன்றலாம், என் முன்னாடி தோன்றாம இருக்கலாம், என்ன நோவடிக்கலாம், என்ன கவலைக்குள்ளாக்கலாம், என்ன பண்ணாலும் சரி, கிருஷ்ணா தான் என் பகவான், அவருக்கு நான் சேவை செய்து கொண்டே இருப்பேன்.
கூப்பிட்டு சொல்றது, கூப்பிடாம சொல்றது, சொல்லல, என்னை பார்த்து ஹரிகிருஷ்ணா சொல்லல, எனக்கு சர்வி சொல்லல, அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க மூலமா சொன்னாங்க, போன்ல என்கிட்ட சொல்லல. நோ, நோ கமெண்ட்ஸ். வாட் எவர் இட் மேபி, எதுவா இருந்தாலும் நம் சேவை நமக்கே. எந்த சேவையும் நம் சேவையே. இதுதான் உற்சாகம். எந்த சேவைனாலும் எனி சர்வீஸ் ஓகே, ஐம் ரெடி டு டூ தட். அப்படிதான் நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணோம். அப்ப எந்த சேவை கொடுத்தாலும் செய்யணும். மற்ற எல்லா சேவையும் நாங்களே தான் பண்ணணும். அப்புறம் டெம்பிள்ல 2-3 பிரம்மச்சாரிகள். அதனால அந்த அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வுல எல்லா சேவையும் கிருஷ்ணருக்காக புரிஞ்சுக்கணும். பூஜா சேவை தான் உயர்ந்தது, சமையல் சேவை உயர்ந்தது, இந்த கூட்டுறதெல்லாம் தாழ்ந்தது. நோ, இங்க சேவை எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது அல்ல. எல்லா சேவையும் கிருஷ்ணருக்காக சேவை. சரி, அடுத்து 2வது. கேட்கணும் கேட்கணும், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருங்க. ஏன் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்? பாகத்துல பதில் இருக்கு. ஏன் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி தொடர்ந்து கேட்கணும்? எஸ். ஸ்ரீமத சகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருது சதா. இதயத்துல அழுக்குகள் எல்லாம் போயிடும். இதயத்துல அழுக்கல் என்னது? காமம், கோபம், பேராசி, பொறாமை, பொய்யலங்காரம், பொய்கருவம், இதெல்லாம் போயிடும். சரி, அப்புறம் ஏன் திரும்ப கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்? ஒருத்தரு கிருஷ்ணரை பத்தி எவ்வளவுக்குள்ள கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம பௌதிக துன்பத்துக்கு விடுபடும். பௌதிக துன்பம் என்னது? சோக, மோக, பயம். சோகம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை, அப்புறம் ஏதோ ஒரு அறியாமை, அப்புறம் பயம். சோக, மோக, பயம். யஷாகை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பக்தி லுத்பத்ததே பும்சா சோக மோக பயாபகா. யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவங்க பயத்துல இருந்தும், கவலையில இருந்தும், அறியாமையில இருந்து விடுபடுவாங்க. அப்ப இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனையே. ஏதோ ஒரு வகையில பயம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில கவலை இருக்கு, ஏதோ ஒரு வகையில அறியாமை இருக்கு. அதுல இருந்து விடுபடணும்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். சரி, அடுத்தது 3வது என்னது? யார்கிட்ட இருந்து கேட்கணும்? பிரபு, அந்த சினிமா நடிகர் கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு, கேட்கலாமா? நோ. அவர் ரொம்ப நல்ல பாட்டு பாடுவாரு, அவரை பத்தி கேட்கலாமா? நோ. அவர் பெரிய அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு, அவர் கிருஷ்ணரை பத்தி சொன்னா கேட்கலாமா? நோ. இப்ப யார்கிட்ட இருந்து கேட்கணும் கிருஷ்ணரை பத்தி? அதுக்கு சனாதன் கோசாமி சொல்லியிருக்காரு. சனாதன் கோசாமி சொல்றாரு, யார்கிட்ட இருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்? அவைஷ்ணவோ மொஹதீக்னா பூதஹரி கதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம். பக்தர் அல்லாதவற்றிருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்காதீங்க. அவைஷ்ணவா, கிருஷ்ண பக்தர் அல்லாதவற்றிருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கக்கூடாது. ஏன் கேட்டா என்ன தப்பு? அவர் கிருஷ்ணரை பத்தி தானே சொல்றாரு. ஹரி கதா அமிர்தம், ஹரி கதை அமிர்தம் ஆச்சு, அது யார் பேசுனா என்ன, கேட்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் என்ன சொல்லலாம், ஹரி கதை தானே சொல்றாரு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுவாங்க, சமூக வலைதளங்கள்ல, டிவில, சினிமால, சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுவாங்க கிருஷ்ணரை பத்தி. ஆனா யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு, யார் பேசினாலும் கேட்கலாம்னு அர்த்தம் இல்ல. சனாதன் கோசாமி வார்ன் பண்றாரு. சனாதன் கோசாமி என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாரு? அவைஷ்ணவோ முகதீக்னா பூதஹரி கதாமிர்தம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம். பக்தர் அல்லாதவற்றது கிருஷ்ணரை பத்தி கேட்காதீங்க. ஏன் கேட்க கூடாது? சர்ப்ப உச்சிஷ்ட எதா பயா. சர்ப்பம்னா பாம்பு, உச்சிஷ்டானா தீண்டுது, எச்சில். பாம்போட எச்சில் பட்டா என்ன ஆயிடும்? அது விஷமாயிடும். சர்ப்ப உச்சிஷ்டா எதா பயா. பயா மீன்ஸ் மில்க், பால். பால் வந்து அமிர்தம் தான். அதுவும் இங்க கோமாதா பால்ல அமிர்தம் தான், பகுலா பால் அமிர்தம் தான். இந்த அமிர்தமான பால்ல ஒரு பாம்பு தொட்டுச்சுன்னா அது விஷமாயிடும். அந்த மாதிரி கிருஷ்ண கதா ஹரிகதா அமிர்தம். அந்த பக்தர் அளவு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இதயத்துல பக்தி கிடையாது. அப்ப அவங்க என்னனாலும் கற்பனை பண்ணி பேசுவாங்க. அதை கேட்டா நமக்கு உள்ள பக்தியும் போயிடும். உள்ள பக்தியும் போயிடும். அதனால பக்தர் அல்லாதவற்றிருந்து கேட்கணும், பக்தர்கிட்ட தான் கேட்கணும். அடுத்த கேள்வி என்னது? கேட்பவருக்கான தகுதி என்ன? கேட்பவருக்கான தகுதி என்னது? தத்விதி பரிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேசம் ஞானம் ஞான தத்துவதர்சி. ரொம்ப பணிவா அடக்கமா கேட்கணும். பிரபு, கொஞ்சம் பாகவதம் சொல்லி தரீங்களா? நான் வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கேன். கிருஷ்ணர் ஏன் வசுதேவருக்கு குழந்தையா வந்தாரு இப்படி கேட்கணும்.
பிரபு நீங்க ஏதோ பாகவதம் படிப்பீங்களா, எங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன படிச்சீங்கன்னு. அப்படி கேட்க கூடாது. உங்களுக்கு தான் பாகவதம் தெரியுமாவே, நீங்க ஏதோ பக்தி விபலம் பண்ணிருக்க பாகவதம் பத்தி பேசி பார்க்கலாம். சவால் விடக்கூடிய மனோபாவத்துல கேட்க கூடாது. நீங்க என்ன பெரிய ஹரேகிருஷ்ண பக்தரா, எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பகவத்கீதை 7ஆம் ஸ்லோகம், அப்படிலாம் கேட்க கூடாது. அதுக்கப்புறம் எப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு இருக்கு. ஒண்ணு சவால் விடுற மாதிரி கேட்கக்கூடாது. ரெண்டாவது, நான் ரொம்ப புத்திசாலி, அவருக்கு புத்திசாலி இருக்கான்னு பரிச்சை பண்ணும். நான் வந்து பாவகம் கரைச்சு குடிச்சிட்டேன், இவர்கிட்ட கேள்வி கேட்டு இவருக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மனோபாவத்திலேயே கேட்கக்கூடாது. மூணாவது, இன்னைக்கு நான் கிளாஸ்ல போய் உட்காந்து நிறைய கேள்வி கேட்டு அவரை திக்குமுக்காட வைக்கிற மாதிரி இந்த இதுல எல்லாம் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிட்டு வேணுங்க திக்குமுக்காடுற மாதிரி கேள்வி கேட்குறது. நீங்க அரசியல் கட்சி தொடங்கினீங்க, நீங்க அந்த நடிகை கூட இருக்கீங்க, 1008 கேள்வி இல்லையா. அவர் பாருங்க, இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் மட்டும் வரட்டும், அவனை கேள்வி கேட்டு தொலைச்சிடுறேன். அந்த மாதிரி மனோபாவத்திலையும் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து பாகவதம் படிச்சீங்களா, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், அதுல என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிலாம் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு திக்குமுக்காட வைக்கலாங்கிற மனோபாவத்திலையும் வந்து கேட்கக்கூடாது. அப்புறம் இவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு பரீட்சை பண்ணி பார்க்கலாங்கிற நோக்கத்துல வந்து கேட்கக்கூடாது. நான் பெரிய புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்துல வந்து கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், இங்க விதுரர் கேட்கிறாரு பாத்தீங்களா, விதுரருக்கு எல்லாம் தெரியும், ஆனா பணிவா கேட்கிறாரு. இப்போ மைத்திரேய முனிவரே, அந்த ஸ்வயம்பூ முனிவருடைய சரித்திரம் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எனக்கு கேட்கணும் போல இருக்கு, நீங்க சொல்லி கொடுங்களேன். நீங்க உங்களை மாதிரி இல்லவங்க சொன்னாதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அவர் மரமண்டை, எனக்கு ஒன்றும் புரியாது, ரொம்ப பணிவார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஒரு முழுமுதற் கடவுள் என் குருநாதர் ஒரு முட்டாள்னு சொன்னாருன்னு. நீ முட்டாளு, உனக்கு வேதம் படிச்சா புரியாது, நீ ஹரேகிருஷ்ணா மந்திரம் சொல்லு அப்படி. அப்ப எவ்வளவு பணிவு இருந்தா சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், அவர் முழுமுதற் கடவுள். பிரபுபார் சொல்றாரு, என்ன எல்லாரும் பக்தி வேதாந்த சாமின்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு நீங்க தான் அது உண்மையா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பணிவு பிரபுபாது. அப்ப பணிவு தான் கேட்பவருக்கான தகுதி. பேசுவதற்கு அடுத்தது என்னது, அடுத்தது சொல்பவருக்கான தகுதி என்னது. ஓ, நான் பெரிய பண்டிதன், நான் பகவத்கீதை பாகவதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், நீங்க என்ன வேணாலும் கேள்வி நான் சொல்லுவேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல அமெரிக்கால இருக்கையில அப்படிலாம் ஆரம்பிக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லணும், என்ன வந்து நான் வந்து பிரபுபாதர் சொன்னதெல்லாம் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், குருநாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, முந்தைய ஆச்சாரியர்ல என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றேன், என்னுடைய கருத்து எதுவும் கிடையாது, அவங்க சொன்னது அப்படியே சொல்லியிருக்கேன். பரம்பராவை ரெப்ரசென்ட் பண்றது. பிரபுபாதர் வந்து எழுதுறாரு பகவத்கீதையில, இந்த பகவத்கீதை உண்மையுறிவில் என்ற புத்தகத்தில் ஏதேனும் சிறப்பு எனக்கு ஏதேனும் உண்டு என்றால் என்னது அது, இந்த புத்தகத்தை நான் உள்ளது உள்ளவாறு கொடுத்ததுதான். பகவத்கீதைக்கு விளக்க எழுதிட்டு பிரபுபாதர் சொல்றாரு, எனக்கு எந்த பங்கும் கிடையாது, அப்படி ஏதாவது எனக்கு அதுல பங்கு இருக்குன்னா இதை நான் உள்ளது உள்ளபடி சொன்னேன் அப்படின்னு. என் குருநாதர் என்ன சொன்னாரு, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லியிருக்கு. இதுதான் பேசுறவருக்கான தகுதி. அவர் எப்பவுமே முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்மீக குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே சொல்லணும். சொந்த கருத்துக்களை அடவில்லைங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன பண்ணேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா அதுக்குள்ள இடம் இல்லை. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, பிரபுபாதர் என்ன சொன்னாரு, குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட். 5 கேள்விக்கு பதில் கிடைச்சுதா, சரி, இவ்வளவுதான் நீ கிளாஸ். இரண்டரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே, ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நீங்க ப்ரோக்ராம் ½ லேட்ல போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஏதாவது கொஸ்டின் டவுட்ஸ் இருக்குங்களா, கொஸ்டின் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ். ஓகே, இங்க ஆன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் கம்மி ஆகுது, என்ன பண்றது, உற்சாகம் கம்மியாகும். இப்போ நம்ம வேலைக்கு சாப்பிடுறோம், ஆனா சாப்பிட்டோன்னே பசி தீர்ந்து போயிடுது, அப்புறம் திரும்ப பசிக்குதான் செய்யுது. பசிக்குது சாப்பிடுறோம், பசிக்குது சாப்பிடுறோம், மொபைல் போன் யூஸ் பண்றோம், சார்ஜ் போயிடுது, திரும்ப சார்ஜ் போடுறோம். அந்த மாதிரி கிருஷ்ண கான்சியஸ்ல உற்சாகம் குறையும். எப்ப குறையும்னா தனிமையில இருந்தா குறையும். பக்தர்கள் கூடயே இருந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பக்தர்கள் கூட இருக்கணும். பிரபுபாதர் புத்தகங்களை படிக்கும் போது சார்ஜ் ஆகும். நிறைய சார்ஜபிள் சிஸ்டம் நிறைய இருக்குங்க. உற்சாகத்தை வந்து கூட்டுறதுக்கான வழி நிறைய இருக்கு. ஒண்ணு என்னது, பிரபுபாதர் புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கு, அப்ப பிரபுபாதர் வந்து எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் குரு சேவை பண்ணிட்டே இருக்கணும், குரு மகாராஜ் பிரார்த்தனை பண்ணணும், குரு எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பார்.
பக்தர் சங்கத்திலே இருக்கணும், எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும், எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தூய பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சாண்டிங் வந்து கவனமா பண்ணணும், எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நித்தியம் பாகவத சேவையா, புத்தக பாவதும் பக்தர் பாவதும் தினமும் சேவை பண்ணணும், எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு, உற்சாகம் கிடைச்சிட்டே இருக்கு. உற்சாகமான பக்தரோட சேரணும், உற்சாகம் கிடைச்சிட்டே இருக்கு. ரைட்? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. கடைசியா சொன்னீங்க சொல்லுவரோட தகுதி என்ன அப்படின்னு, அதாவது உள்ளது உள்ளவாறு சொல்லுதல், அதுதானுங்களா? ஆமா, சொல்லுவருடைய தகுதி என்னன்னா, அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியவரா இருக்கணும், பகவானுக்கு பக்தனா இருக்கணும், எப்போதும் தன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணிச்சிருக்கணும். அந்த மாதிரி பக்தர்கிட்ட இருந்து நம்ம கேட்கணும். அதான் சொல்லுவருக்கான தகுதி. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க பிரபு. தேங்க்யூ. எனக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியும், நான் வேத குடும்பத்துல பிறந்திருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அவர் பகவானை பக்தனா இருக்காரா, எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பண்ணியிருக்காரு, அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வராரா, முந்தைய குருமார்களை பின்பற்றுகின்றாரா, இதுதான் சொல்றவங்களுக்கான தகுதி, குவாலிபிகேஷன், ஸ்பீக்கரோட குவாலிபிகேஷன். சம்டைம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்பீக்கருக்குலாம் குவாலிபிகேஷன் கிடையாது. அப்ப ஏன் பேசுறீங்க அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இதுல சொன்னது எதுவுமே உங்களுக்கு பொறுத்தம் இல்லையா, எப்படி வரும்னு கேட்டா, அப்போ நாம பேசுறோம் இல்லையா பாகவதம், அதை நம்ம பியூரிஃபை பண்ணுவோம். இப்ப என்ன மாதிரி உள்ள பக்தர்கள்லாம் பாகவதம் இப்ப நான் பேசுறேன் இல்லையா பாகவதம், இது எதுக்காகன்னா நான் தூய்மை அடையிறதுக்கு. நான் பெரிய பாகவதம் உட்காந்து பேசிட்டு இருக்கல. இங்க பாகவதத்துல விதுரர் என்ன கேட்டாரு, அப்ப விதுரர் பத்தி பேசுறோம், சுயம்புமனை பத்தி பேசுறோம், பிரபுபாரை பத்தி பேசுறோம். இதெல்லாம் பேசும்போது நம்ம பேச ஒரு இதய தூய்மை அடைக்கும். இப்ப இது வந்துக்காக என்ன மாதிரி உள்ளவங்க பாகவதம் பேசுறது, நாங்க தூய்மை அடையிறதுக்காக. ஓ, என்ன வந்து எல்லாரும் பாகவதம் பேசுறான்னு சொல்லி ஒரு பெரிய டிவோட்டி அவரு அப்படிலாம் கிடையாது. சோ பாகவதம் பேசுறவங்களும் பியூரிஃபை அடைவாங்க, தூய்மை அடைவாங்க, கேட்கறவங்களும் தூய்மை. பாகவதத்தினால என்ன நன்மைனா, பேசுறவங்க கேட்கறவங்க சபையில இருக்கிறவங்க எல்லாரும் தூய்மை அடைவாங்க. ஏன்னா பாகவதம் இஸ் பியூர், பாகவதம் பரிசுத்தமானது. அப்போ பிரீச்சிங் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பியூரிஃபிகேஷன். பிரச்சாரமும் நம்மளை தூய்மைப்படுத்தும். தகுதி உள்ளவங்க தான் பிரச்சாரம் பண்ணணும்னு பார்த்தா நான் பிரச்சாரமே பண்ண முடியாது. ஒருத்தர் நல்ல தூய பக்தரானதான் பிரச்சாரம் பண்ணணும்னா பிரச்சாரமே பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம அந்த குவாலிபிகேஷன், நம்ம தூய பக்தரை பத்தி பேச பேச நாமளும் ஒரு நாள் தூய பக்தராகும் இல்லையா? நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோ அதே ஆயிடும். ஒருத்தர் ரஜினிகாந்த் மாதிரி செயல் பண்ணிட்டு ரஜினிகாந்த் மாதிரியே செயல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அதே மென்டல மனசுல வந்து அந்த மாதிரி செயல் பண்ணணும்னு ஆயிடும் இல்லையா? ஒருத்தர் வந்து சினிமா நடிகர் நினைச்சிட்டு இருந்தா அவர் மாதிரி ஆயிடுவார். ஒருத்தர் வந்து அரசியல்வாதி நினைச்சிட்டு அவர் மாதிரியே பேசுவார். நம்ம தூய பக்தரை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அவங்க குணங்களை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஓ, ஹரிதாஸ் சாமி இப்படி சேன் பண்ணுவாரு, சனாதன கோஷம் இவ்வளவு பணிவா இருப்பாரு, ரோபா இவ்வளவு பணிவா இருந்தாரு, கேட்டு கேட்டு பேசி பேசி அப்படின்னு நமக்குள்ள இந்த பணி வர ஆரம்பிக்கும். அது பியூரிஃபை பண்ணணும். வேற ஏதாவது இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத்.